ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஹரி டைனி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் பிரின்சஸ்க்கு 2-in-1 சோக்கர் அண்ட் ஹெட்பேண்ட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலில் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த சோக்கர் 2-in-1 சோக்கர் அண்ட் ஹெட்பேண்ட் செய்கிறதுக்கு நான் வந்து ஓல்டு க்ளோத் தான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா என் பாப்பாவோட ஸ்லீவ்லெஸ் எடுத்திருக்கேன். நல்லா ஸ்ட்ரெச்சபிளான ஸ்லீவ்லெஸ், இந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும், ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கணும். கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற க்ளோத்தை எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா நூல், சீசர், குட்டி சீசர் இருக்குது என்கிட்ட, அது எடுத்திருக்கேன். நீடில் எடுத்திருக்கேன். என்கிட்ட பழைய மணி இருந்தது கொஞ்சம், அந்த மணி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட புதுசாக ஏதாவது இருந்தாலும் பீட்ஸ் இருந்தாலும் ஓகே. அந்த இன்ச் டேப் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட நெக் மெஷர்மெண்ட்டுக்காக இன்ச் டேப் வச்சுருக்கேன். அவளோட மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன், நெக் எவ்வளோ சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சைஸ் வைஸ் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன லேஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து தோராயமாக தான் கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி கூட சைஸ் வந்து கரெக்ட், எப்படி சொல்கிறது, ஷேப் வந்து பர்ஃபெக்டான ஷேப் வரணுன்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து தோராயமாக கட் பண்ணுறேன். உங்களுக்கு சும்மா ஒரு பேசிக் ஐடியா மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 2 லேயர் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன். இதை வந்து இப்போ 2 ஒன்றா சேர்த்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். டிசைன்ஸ் வந்து உள் பக்கம் இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஒரு எட்ஜை மட்டும் ஸ்டிச் பண்ணாமல் விட போகிறோம். நான் இப்போ 3 பக்கமும் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு எட்ஜ் மட்டும் ஸ்டிச் பண்ணாமல் விட்டுருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணலை. இந்த இடத்த இப்போ நான் அப்படியே திருப்பி விட போகிறேன். நம்ம ஸ்டிச்சிங்லாம் உள்ளே போயிடும். ஸோ ஒரு விரல் விட்டு அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா, இப்போ நாடாலாம் விடும்போது எடுத்து விடுவோம்ல, அந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா, இப்போ எடுத்து விட்றேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா உள்ள ஸ்டிச்சிங்லாம் உள்பக்கம் போயிடும். ஸோ இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க. இப்போ எடுத்துட்டேன். நல்லா ஸ்டிச்சிங் லைட்டாக தெரியுது. இது வந்து பர்ஃபெக்டாக வரணுன்னா உங்களுக்கு வந்து அந்த சூயிங் மிஷின் வச்சுருந்தா அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் தையல் மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நான் வந்து சென்டர் பார்ட்டில் வந்து பீட்ஸை வந்து வச்சுருக்கேன். அந்த பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸோ ஒரு பீட்ஸ் நான் ஒரு 10 பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன் உங்களுக்கு கலராக இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிங்க்கும் ஒயிட்டுக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதேமாதிரி குட்டி பீட்ஸ் இருக்குது. அந்த குட்டி பீட்ஸை வந்து சென்டர் பார்ட்டில் சும்மா கொஞ்சம் டிசைன் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அந்த பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 2 பீட்ஸ் வந்து வச்சுட்டு அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிட போகிறோம். இந்த மாதிரி ஒரு 3 சென்டர் பார்ட்டில் 3 இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் டிசைன் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. உங்கள்கிட்ட இந்த மாதிரி நிறைய பீட்ஸ் இருக்குது, இல்லை டிசைனாக வச்சுருக்கீங்க, ஸ்டிச் பண்ணுறதுக்கு நிறைய டிசைனாக வச்சுருக்கீங்க திங்ஸ்னால் நீங்கள் வச்சு அழகாக பண்ணிக்கலாம். இது சும்மா பேசிக் ஐடியா தான் உங்களுக்கு. இல்லை லேயர் வந்து லேஸ்லாம் வந்து விற்கும் டிசைனாக, அதை கூட வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது டிசைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள் பாப்பாவுக்கு சோக்கர் மாதிரி யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். பேசிக் ஐடியா தான் இது. நான் க்ளோத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு வாட்டி நான் வந்து லேஸ் வாங்கிட்டு அதில் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். சென்டர் பார்ட்டில் வச்சு பண்ணிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக வர்றதுக்கு சூயிங் மிஷின் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு இது காட்டுறேன். ஸோ இந்த பட்டன் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பின்னாடி வந்து லாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து லாக் பண்ணுறதுக்காக நிறைய இந்த மாதிரி பட்டன் டைப் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்பான்ச் டைப் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், ஒட்டுற மாதிரி. இந்த செருப்பு குட்டி பாப்பா செருப்புங்கெல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இது கூட. ஸோ நான் அதை ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அவ்வளோதான், நம்மளோட சோக்கர் முடிஞ்சிருச்சு. என்னோடய பாப்பாவோட சோக்கர். இது வந்து பாப்பாவுக்கு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இதை வந்து நம்ம ஹெட்பேண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்பேண்டாக எப்படி யூஸ் பண்ணோன்னா, இந்த 2 கார்னர் இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த பட்டன் வச்சு தச்சிருக்கோம் இல்லையா, அந்த கார்னரில் வந்து செல்லோ டைப் போட்டு ஒட்டிட்டு, இந்த உங்கள்கிட்ட எலாஸ்டிக் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த எலாஸ்டிக் வந்து இது மாதிரி வச்சுட்டு 2 சைடும் வச்சுட்டு 2 எஜ்லேயும் வச்சுட்டு இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இது அப்படியே நீங்கள் ஹெட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பாப்பாவோட ஹெட்பேண்டுக்கு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது 2-in-1ஆகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டான்னா இந்த டேப்பை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சோக்கர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் ஐடியா தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு நல்ல இன்னும் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.